அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாமூஸ் கலர்ஃபுல் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோவிட்-19 வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. பட் திரும்பவும் வந்துட்டு அது வந்துட்டு நிறையவே கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறது ஒன்று தான். தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வெளியே போனீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். இது போன்ற வந்துட்டு நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும், சரிங்களா? நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கணும். உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, உங்கள் மேலே அன்புடன் இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைகள், உங்களோட குடும்பம், உங்களுக்கு பிடிச்சமானவங்க, இவங்க எல்லாருக்காகவும் தான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வழக்கம் போல் இருக்கிறது மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் சம்மந்தமான ஒரு கண்டென்ட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், ஓகேங்களா? கிச்சனுக்கு முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட கிச்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, மீடியம் சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட கிச்சன் வந்து எப்பயுமே வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கணுங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருள் இந்த மாதிரி 2 பின் பிளாக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது எதற்கு, இந்த சாக்கெட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 பின் பிளாக்கை வந்து போடுறதுக்கு வந்து பொதுவாகவே வந்து பெண்ணோட அந்த மூடியை பயன்படுத்துவோம். இது போல் பொருட்கள் பயன்படுத்தாமல் ஈஸியாக நம்மளோட பிளெண்டரு இதெல்லாம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு ப்ளக் பாயிண்டில் வந்து இந்த 2 பின் சாக்கெட்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நம்பர் 2, டிஷ்யூ பேப்பர். கிச்சன் டிஷ்யூ இருக்குது இல்லையா, இந்த கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், இது போல் நம்ம இந்த ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டிஷ்யூ போட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசைகள் எல்லாம் இழுத்துட்டு எக்ஸஸான எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்துருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ஹேங்கிங் கிச்சன் டவல். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே பொதுவாகவே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கையை வந்து சிங்கியில் வாஷ் பேஷனில் கழுவுன கையை வந்து உதறும் போது வந்து தண்ணியோட சிதறுகள் எல்லாம் வந்து கீழே வந்துட்டு தரையில் படும். இதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் கிச்சன் டவல் வச்சுட்டிங்கன்னா கையை கழுவுன உடனே அதில் போட்டுருவாங்க. நம்பர் 4, கூடை. இந்த கூடை வந்து எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமைச்ச உணவுகள் எல்லாம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காகவும், அதில் வந்து எறும்பு எதுவுமே உட்காராமல் இருக்கிறதுக்காகவும், இந்த சமைச்சு முடித்த உடனே கூடைகளில் வந்து இந்த உணவுகளை வந்து நீங்கள் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 5, கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து எதுக்காக கிச்சனில் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து கிச்சனில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் கேலண்டரில் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் அப்படின்னு ஒரு மெமோ பேட் வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ ஒரு காய்கறி நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு இருக்கட்டும், இது போல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும், இப்போ எக்ஸஸான நீங்கள் காய்கறி வாங்குறதுக்கு இது எல்லாமே நீங்கள் அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குக் திஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இது வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மெனு லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெனு வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஓய்வு டைமில் வந்துட்டு ஓகே மண்டே வந்து இந்த சமையல் சமைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெனுவாக நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு யோசிக்கவே வேணாங்க. ஐயோ இன்றைக்கி என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்னடா சமைக்கிறது, இதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க. இந்த மெனு லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு ஈஸியாக நீங்கள் சமைச்சிக்கலாம், ஓகேங்களா? உங்களோட வேலையும் ரொம்ப மிச்சமாகவும் டைமும் நீங்கள் வந்து நிறையவே மிச்சப்படுத்தலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்பர் 8, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் காய்கறி நம்ம வச்சுக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பேக்கை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நிறையவே பொல்யூஷன் ஏற்படுத்தும் இந்த பூமிக்கு. அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, துணியிலான பை செய்யலாம், அல்லது ரீசைக்கிள் பேக் இருக்கு இல்லையா, குடி பேக் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். இது எதற்கு அப்படின்னா, உடனே நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னா டக்குன்னு இந்த பேக்கை எடுத்துகிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் ஏற்படுறது வந்து குறையும். எல்லோரும் இதை பார்த்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா சுத்தமாகவே பொல்யூஷன் ஏற்படுறதை நம்ம அறவே தடுத்து நிப்பாட்டிடலாங்க. இதனால் நம்ம அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடை.
ஓகேங்களா. நம்ம வந்து போகிற அவசரத்தில் வந்துட்டு குடை எடுக்காமல் போயிடுவோம். சில நேரம் ரொம்ப வெயில் அடிக்கும், சில நேரம் திடீர்னு மழை பெய்யும், மழை வரும். அதனால் வந்து நம்ம எப்பயுமே நம்மளோட கிச்சனில் வந்து நீங்கள் வந்து குடையை வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வெளியே போகிறதாலும் டக்குன்னு அந்த குடையையும் எடுத்துகிட்டு உங்கள் கூடவே செல்லுங்க. நம்பர் 10. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜ் மேலே வந்து இது போல் ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கவரில் வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் எதுவும் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க அப்படின்னு நினைக்கிற பொருள் எல்லாமே இந்த கவரோட பாக்கெட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு வந்து இது போல் இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வீடியோவை லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்களோட சோஷியல் மீடியாவிலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் புதுசாக நம்மளோட வீடியோ பார்க்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல ஒரு பொழுதில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until that, stay tuned. Bye from Shamu's Colorful Life Malaysia.